இன்னைக்கு என்ன என்னைக்கும் இல்லாம வந்து வீட்டுல ரோட்ல வந்து கேட்குமான்னு தெரியல. இன்னைக்கு ரோட்ல வந்து நம்ம இன்ட்ரோ எடுத்துருக்கோம் பைபாஸ்ல வந்து. ஏன்னா நம்ம ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். எதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அது எனக்கு தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜவசந்தி பிஎடுக்கு வந்து பட்டமளிப்பு விழா. எனக்குதான் தெரியல உங்களுக்கு கான்வகேஷன் டே பிஎட் பண்ணதுக்காக கான்வகேஷன் டே வந்து வைக்கிறாங்க இன்னைக்கு தான். அதனால வந்து நம்ம போயிருக்கோம். இது எப்போனா 2019 முடித்தேன் நான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் இப்போ பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் இருந்ததுனால வந்து அப்போ வைக்கல. ஸோ அதனால் இப்போ வைக்கிறாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நானும் வண்டியிலே போயிட்டுருக்கோம். டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகிட்டதுனால பஸ்ஸில் போனால் நேரம் ஆகிடும். அதனால் வண்டியிலே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை. அங்கே வந்து 9 மணிக்கெலாம் இருக்கணும்னு சொன்னாங்க காலேஜில். ஸோ அதனால் வந்து நம்ம வண்டியிலே போயிட்டுருக்கோம். இருட்டில் வந்தோம். இப்போ தான் விடிஞ்சிருக்கு. ஊர்கிட்ட வந்தாச்சு, காலேஜுக்கிட்ட. சரி அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் இதோட மதிய சாப்பாடு தான் காலேஜில் போடுவாங்க. அதனால் இங்கே டிஃபன் சாப்பிட்றோம். நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். காலேஜ்கிட்ட வந்தாச்சு. வந்துட்டோம் கிட்ட என்ட்ரன்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா காடு தான். இது காட்டுக்குள்ளே தான் அந்த காலேஜ் இருக்கும். வண்டி வந்து இங்கே உள்ளே இருந்து அங்கே வெளியில் வரும். என்ட்ரன்ஸில் வண்டி வரும். வந்து ட்ரிப் அடிப்பாங்க பஸ்ஸில் வந்துட்டு. ஆமாம், இதுக்குள்ளே தான் காலேஜ். வந்துடுச்சு. வந்தாச்சு. 8 மணின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நிற்கிறான் மொத்த காலேஜுக்கும். நீ பார்த்தா ஏதோ தனியாக அமேசான் காடு உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இந்த காலேஜ். ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்குது, அவ்வளோதான். வேற எதையும் காணாங்க. அனைத்து மாணவர்களையும் விழா அரங்கிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே திரும்ப அதை கட்டு. அதெல்லாம் கட்டல. மேடம் என்னதே சாதிச்ச மாதிரியே போட்டோ எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இது மாதிரியே இருக்குது. A very glad morning to you all. It is with immense joy and humility that I stand before you today as the ஒரு வழியா மேடம் வந்து வாங்கிட்டாங்க. ஓ மூஞ்சி அதே வீடியோ போட்டோ
கேட்காது லைட்டா. இல்ல இல்ல ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துன்னுக்கிறா. ஏனாரி ஃபோட்டோக்கா போஸ் கொடுத்துன்னுக்கிற? இப்படியே போஸ் கொடுத்துன்னு இருந்தா எப்போ நம்ம வீட்டுக்கு போகுது? ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாப்பாடு சாப்பிட முடியாது, லேட் ஆகிடும், கூட்டமாக இருக்குது ரொம்ப அதிகமாக. சரி, வீட்டுக்கு போயிட்டு போகிறோமா? சரி, ஓகேவா. நல்லா இருக்கு இடம்லாம், மழைலாம் பாருங்க, வியூ சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் வந்து இருக்கிறதே இது காட்டுக்குள்ள தான் இருக்கு. காட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரோடு, மலை சூப்பரா அப்படியே பக்கத்துல இங்க பாருங்க மலை தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லா காடு. இந்த சைட்ல அப்படியே பாருங்க, இது ஃபுல்லாவே காடு தான். நடுவுல தான் வந்து காலேஜ். நான் இங்கதான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன் 2 வருஷம். அங்க பாருங்க மலைலாம் நல்லா தெரியும், சூப்பரா இருக்கும். காத்தோட்டமா உள்ள வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வரும், சைலண்டா இருக்கும். உள்ள காலேஜ் இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா நல்லா இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டி வரும், ட்ரிப் அடிப்பாங்க, அதனால அதுல வந்துருக்கும். இதான் என்ட்ரன்ஸ். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டி ட்ரிப் அடிக்கும், அதுல வந்துரும். என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆமா, மெயின் ரோடு வந்து பிடிச்சாச்சு. இது எந்த ரோடுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோடு. இந்த பக்கம் போனீங்கன்னா திருவண்ணாமலை. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். சென்னை நைட்டே வேற பாவம் பாரதி, நான் 2 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு குளிக்க சொன்னேன். உட்காந்து இருந்தனா நீ வருவன்னு வெயிட் பண்ணினேன், தூங்கி வந்துட்டு. ஐயோ, இங்கதான் வந்து வண்டி ட்ரிப் அடிக்கும். இங்கே இருந்து பஸ்ல வந்து இறங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ட்ரிப் அடிக்கும். சேர்ல உட்காந்துனே தூங்கிட்டேன். அதான் நைட்டு பாவம் வந்து பாரதி வந்து 2 மணிக்கு நான் எழுப்பி கூப்பிட்டு வந்தேன். 2 மணிக்கு எழுப்பி குளிக்க சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் வந்தோம். பஸ்ஸில் வரலாம் பார்த்தா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் வண்டியிலே வந்தாச்சு. ஃபங்க்ஷன்லேருந்து வந்து பாரதிக்கு பஸ் ஏற்றுச்சு, அதனால் நம்ம எங்கேயா சாப்பிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷனில் சாப்பாடு வந்து சாப்பிட முடியல, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே சாப்பிடல. அதனால் இங்கே வந்து சாப்பிட்றோம். எக் ரைஸு, பிரியாணி. அவ்வளோதான், நம்ம கிராஜுவேஷன் டே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டோம். வண்டியில் தான் வந்தோம். பாவம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாரதி நைட்டு 2 மணிக்கு எழுதிட்டு செம்ம தூக்கம் வருது எனக்கு. இப்போவே தூக்கம் வருது. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண தான் இறங்கணும். சரி, அப்படியே வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். என்ன கூட்டுன்னு வண்டியிலே வர வந்தாச்சு. நான் தான் வந்து வண்டியில் போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனது. முதல்ல இவ தான் போய் நிற்கிறேன். நான் தான் லேட் ஆகிடு சொல்லிட்டு என்கிட்ட கத்திட்டு கடைசியில் எல்லாருக்கும் முன்னாடி இவ தான் போய் நிற்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு லேட்டாக வராங்க. சரி, ஓகே. இல்லைன்னா பஸ்லேயே வந்துட்டு இருப்போம். பாரதிக்கு தான் இப்போ ரொம்ப கஷ்டம். வர வழியில் அப்படியே பஜ்ஜியும் டீயும் குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கோம். தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி, அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக பஜ்ஜி சூடாக சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வர வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷம், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும்.
பிரதோஷம். நிறைய வந்து சாமி கும்பிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து பிரதோஷன்றதால அப்படியே வர வழியில் கோயில் வந்து நிறுத்தி சாமி கும்பிட்டு போகலான்னு நிப்பாட்டிட்டா. கீழே வந்து சாமி இருக்கு, லிங்கத்துக்கு கீழே. அதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.